தருமபுரி விஜய்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு ஆலோசனை முகாம். தருமபுரி முகமது அலி கிளப் ரோடு பஸ் நிலையம் அருகில் நகராட்சி வணிக வளாகம் 2வது தளத்தில் உள்ள விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் பயிற்சி மாணவர்களுக்கான ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமுக்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் தலைமை தாங்கினார். தாளாளர் மீனா இளங்கோவன், இயக்குநர்கள் பிரேம், ஸ்னேகா பிரவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மூத்த முதல்வர் எஸ் நாராயணமூர்த்தி வரவேற்றார். பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் எஸ் மாதேஸ்வரன் சாதனையாளர்களை அறிமுகப்படுத்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் பயிற்சி பெற்றவரும் பெண்ணகரம் ரோடு ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்ற தருமபுரியை சேர்ந்த ஜனா நந்தன், குரூப் 2 தேர்வில் மாநிலத்தில் 18ஆம் இடம் பிடித்த முத்துக்குமரன் ஆகியோர் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு தேர்வுக்கான பயிற்சி திட்டம், நேர மேலாண்மை, சுய ஒழுக்கம், கடின உழைப்பு ஆகியவை குறித்து ஆலோசனைகள் மற்றும் தனது அனுபவங்களை பகிர்ந்து பேசினார்கள். தொடர்ந்து ஆலோசனை வழங்கிய சாதனையாளர்களுக்கும் இதேபோன்று குரூப் 2A தேர்வில் வெற்றி பெற்ற சாபித் அலி, குரூப் 4 தேர்வு வெற்றி பெற்ற கோகுல்குமார் ஆகியோர் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். அப்போது நிறுவனத்தின் தலைவர் டிஎன்சி இளங்கோவன் கூறுகையில், விஜய்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி பயிற்சி மையத்தில் ஐஏஎஸ், பேங்கிங் மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கும் விரைவில் பயிற்சி தொடங்கப்பட உள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போகும்போது எனக்கு தெரிஞ்ச 2 கேண்டிடேட்டுமே ரொம்ப பர்சனலாக சஃபரான கேண்டிடேட்ஸ். எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா சோசியல் ப்ரெஷர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மென்டல் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தாண்டி பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். சரிங்களா? இல்லை ஜனாவும் முத்துக்குமரனுக்கும் என்ன ஒரு யூனிக் கேரக்டர் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 2 பேரோட கேரக்டர் போலீஸ், 2 பேருமே எஸ்ஐ பேக்ரவுண்ட் வந்திருக்காங்க, 2 பேரோட அப்பாவும். அதே மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணுறது அப்படின்னா இல்லை 3 பேரையும் சேர்த்துலாம். சாபித் அலி, கோகுல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த எக்ஸாம்பிள் இருக்க மெயின்ஸ் வந்துருக்கு, மெயின்ஸில் குரூப் 2 குரூப் 8 2 பேருக்கு 2மே கிளியர். அப்போ இதில் ஏதாவது ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல ஜனா 2A தான் சார் என்னோட எய்ம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறது ஜனா. 2 தான் சார் என்னோட ஃபோக்கஸ் பண்ணுறது முத்துக்குமார். எனக்கு 4 தான் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறது கூகுள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ், இதை நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட்லேயும் ஸ்டேட் டாப் அச்சீவ் இருக்கான். சரியா? சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். செகண்ட் என்னுடைய ஒய்ஃப் புவனேஸ்வரி. அவங்க எனக்கு ஒரு இன்டென்சிவ் கேபினெட் மாதிரி ஐசியூ. எனக்கு ஏதாவது டவுனாக இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நான் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவங்க தான் எனக்கு ஒரு பில்லர் மாதிரி. எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் 50 வந்துடுற, டாப் 100 வந்துடுன்னு சொல்லுவாங்க. என் மேலே எனக்கு இருக்க நம்பிக்கை விட அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை அதிகம். அது ஏன்னு தெரியல, எனக்கான நம்பிக்கை இல்லை. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி நீ தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க சொன்னால் தான் நடந்தது. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். இப்போது ப்ரிப்பரேஷன் இப்போ எக்ஸாம்ஸுக்கு பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் பல லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் தான் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம்? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். எல்லாருமே படிக்கிறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், 8 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மோட்டிவேஷனுக்கு மாதேஸ்வரன் சார் இருக்காரு, அவர் கொடுக்காத மோட்டிவேஷன் இல்லை. நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதே எடுத்துக்கோங்க. சாரி நோட்ஸ் வச்சுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், தப்பாக இருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன் தான் மெயின் சொல்லுங்கள். இப்போ டிஸ்ட்ராக்ஷன் போது ஒருத்தன் நம்ம கூடயே சுற்றிட்டு இருப்பான், டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்கும். அது யாரும் உங்களுக்கு தெரியுதா? யாராவது சொல்ல முடியுமா? மொபைல் ஃபோன். ஆமாம், இப்போ எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் ஆகிடுச்சு. யூடியூப்பில் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாவில் ரீல்ஸு தள்ளிகிட்டே ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டால் நமக்கே தெரியாது.
யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோன்னே தெரியாது. அது ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து ரொம்ப குறையுது, அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாகுது நம்ம பார்க்கறதுனால. அதுக்காக ஃபோனை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பேன். யூடியூப்பில் வேலைக்கு மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அவர் ஷார்ட்கட்ஸ்லாம் போடுவார், அவருக்கு எஸ்ஆராக இருக்காரு. அந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிடணும். ஃபண்டமெண்டல் ருபீஸா அது படிக்க போகிறேன், சாப்பிட்டதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன். மத்தியானம் வந்து கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஈவினிங் அப்புறமா அப்போ கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டண்டான கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும். நைட்டு வந்து ப்ரீவியஸாக கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்டடி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இதுதான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். நான் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு தான் பாலிட்டி போவேன். ஒரு வாரம் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி முடிச்சிடுவேன், அடுத்து பாலிட்டி போவேன், அடுத்து எக்கனாமிக்ஸ் போவேன். அப்படி இல்லாமல் பிரிச்சுக்கோங்க. காலையில் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், மதியானம் பாலிட்டி படிக்கணும், அடுத்து மேக்ஸ் படிக்கணும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இது எதனால் பண்ணுறோம்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் போட்டு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் இருக்கும், அடுத்து 4 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், அடுத்து பாலிட்டி இருக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக படிச்சிருப்போம், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸு. பாலிட்டி வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஆர்டிகல்ஸ்லாம், ஆனால் மேக்ஸ் புரிஞ்சு தான் முடியும். அதனால நம்ம மைண்ட் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கணும். இதுக்காக தான் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது, ப்ளஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது, அதில் ஜிஎஸ்ன்னு ஒரு பாடம் இருக்கும், அவங்க பேப்பர் இருக்குது. ஜிஎஸ் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நீங்களே உட்காந்து நீங்கள் ஸ்டடி ஆல்சோ தான் பண்ணணும். இல்லை நைட்டு தூங்க போகிற முன்னாடி உங்களால் படிக்க மோட்டிவேஷனே இருக்காது, அப்போ எடுத்து வைங்க. பாலிட்டி இந்த கவர்மெண்ட் ரைட்ஸில் எப்படி கேட்குறாங்க அதை பாருங்கள். இது பண்ணால் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க், இப்போ பேருவாங்க ஸ்மார்ட் ஒர்க்கு. எனக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்புறம் அவர் தான் சொன்னார், வந்து சார் வந்து சர்வீஸ் பண்ணுறாரு, அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னா பல விஷயம் சம்பாதிக்கிறார், அவர் சர்வீஸ் பண்ணுறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். தயவு செஞ்சு இந்த செட்டப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சிலர்லாம் இருக்கார், முத்துக்குமார் சார்லாம் இருக்காரு, இவர்களாக இருக்காரு, அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. டிஜிட் போர்ட்லாம் இவர் எங்கேயுமே இருக்காரு தருமபுரியில், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, தருமபுரியில் வந்து நிறைய பேர் வரணும் சர்வீஸுக்கு, நிறைய பேர் இல்லை. சர்வீஸுக்கு மாறணும், நல்லா படிங்க. அந்த சமுதாயம் வளர்க்கப்பட்டு தெரியும். அது மாதிரி ஒரே ஒரு முதல் நன்றி மட்டும் சொல்லிடுறேன். என்னை முதல் தெய்வம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு முதல் நன்றியை சொல்லிட்டு, அக்கா எல்லாரும் ஹெல்ப் பண்ண. அடுத்து நட்பு. இந்த நட்பு இருந்ததுனால தான் இங்கேயும் நிற்கிறேன். எல்லா இடத்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தால் எங்கே வேணால் கொண்டு போகும். அடுத்து அந்த நட்பு மூலியமாக எனக்கு கிடைச்ச, அந்த பழக்கத்து மூலியமாக எனக்கு கிடைச்ச கலங்கரை விளக்கமாக என் லைஃப்பில் இருந்தது மாதேஸ்வரன் சார். எல்லாமே விட்டு போச்சு அப்படின்னு நினைச்ச இடத்துல என்னை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அவரோட ஃபர்ஸ்ட் அவர் ஒரே ஒரு ஆள் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அடுத்து இன்ஸ்டியூட்டுக்காக வேற எந்த ஒரு கெத்து எதுவுமே இல்லாமல் எளிமை தாங்கி நிப்பாட்டணும்னு உழைக்கிற ஒரே ஒரு மனுஷர் நாராயணமூர்த்தி சார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் நினைச்சிருந்தா ஏதோ கார்ல வந்து நீட்டா அது பண்ணிட்டு போகலாம், அதெல்லாம் எந்த கெத்துமே இருக்காது. பட் நாட் லீஸ்ட் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஜய் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டோட சேர்மன் சார் அண்ட் கரஸ்பாண்டன்ட் மேமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கிராமப்புற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இங்க வந்து பயனடையணும்னு அவரோட கனவை ஏந்தி உங்களுக்கு அந்த கனவுல பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அடுத்து எக்ஸாம்ஸ் பற்றி பார்க்கணுன்னா மெயின்ஸ் பற்றி வேணால் கொஞ்சம் சொல்லலாம். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் பற்றி ப்ரோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா வந்திருந்தாரு அவர் குரூப் 2A ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு எளிமையாக பேசிட்டு போனார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தாரு. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பற்றி வேணால் நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒன்றும் இல்லைங்க, சார் சொன்ன மாதிரி தான் ஃபிலிம்ஸ் அப்ரோச் பண்ணுறதெல்லாம் சார் சொன்னது தான். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் என்ன நடக்கும்னா, உங்களோட பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுவாங்க. ஒரு 50 பக்கம் நீங்கள் எழுத போகிறீங்க, அந்த 50 பக்கத்தில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோதான். உங்களை இன்டர்வியூ வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும்னு இல்லை. அந்த 50 பக்கத்தில் இருக்கிற கேள்வி நீங்கள் யாருன்னு உங்களை அசஸ் பண்ணி, சிம்பிளாக அதே தான். இது வேற கேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருக்குறளில் இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திருக்குறள் எப்படி மனித மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எழுதும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. சிம்பிளாக புக்கில் இல்லாத தாண்டி கொஞ்சம் யோசித்தேன். அதாவது வெள்ளக்காரன் 14ஆம் நூற்றாண்டில் மனித நேயம், ஹியூமன் அப்படின்லாம் பேசினான்.
நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லிட்டோம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை, அதாவது பல்லுயிர், அதாவது மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா உயிருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறோன்ற அந்த கருத்து தான் எல்லாத்தையும் விட பெருசு. அதை நம்ம இப்போ 1972 இப்போ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பேசி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இப்போ கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம முன்னாடியே செஞ்சுட்டோம். புரியுதுங்களா? ரேஷனாலிட்டி, பகுத்தறிவின் தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா பெரியார் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருந்திருக்காரு. யாராவது சொல்ல முடியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதான் நாங்க பகுத்தறிவோட கதை. இதை தான் நான் எழுதினேன், வேற ஒண்ணுமே எழுதல. நான் நிறைய படிச்சுட்டு போல, என்னால முடியல. அப்ப இருந்த என்ன நிலைமை உங்களுக்கே தெரியும். ஒரு 20 days ஒரு பர்சனல் டச் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பர்சனல் டச் தான் கொஞ்சம் எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுச்சு. அதை நான் என்னோட பர்சனலை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனால நான் சொல்லலை. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், எங்களுக்கு கரஸ்பாண்டன்ட் மேம் செஞ்சு கொடுத்த அந்த அகாமடேஷன் இருக்குல்ல, அது சரியான ஹேட்ஸ் ஆஃப். இங்க கிடைச்சிருக்காது. நாங்க வெளில தங்கியிருந்தோம்னா அந்த மாதிரி படிச்சிருக்க முடியாது எங்களுக்கு. நான் என்னோட பர்சனலை பத்தி சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் இது சொல்லி அவன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். கரஸ்பாண்டன்ட் மேம் கொடுத்த அந்த அகாமடேஷன் அண்ட் கேர், அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் விஜய் மாணவர்கள், சார் விஜய் மாணவர் தான் ஏன் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா, அவ்வளோ ஒரு டிசிப்ளினான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் கிடைச்சதுக்கே ஒரு பெரிய தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். வேற ஒன்றும் இல்லைங்க, படிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்போட ஜெயிங்க. தாய் தகப்பனை லவ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சமூகத்துக்கும் நல்லதுதான் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையோட ரொம்ப தேங்க்யூ. Jananandan, 35 years we have been in this field, crossed 35 years in fact. We have already had Raghav, who was cleared IPS and working in Hyderabad now. We had this wonderful opportunity few years back to felicitate him. Now, Jana, thank you for giving us one another opportunity. ரொம்ப பெருமையா இருக்கு. 35 years in the field of education நாங்க இருந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜனானந்தனுக்கு ரியலி a big thanks. அதே மாதிரி எங்கள் ஸ்கூலோட மோட்டோ வந்து டிசிப்ளின், கரேஜ் அண்ட் எக்ஸலன்ஸ். ஃபஸ்ட்டு அவர் சொன்னது we have to be self disciplined. ஃபஸ்ட்டு வேர்டையும் அவர் கண்டிப்பாக he has got into himself. Next, with lot of courage he has faced all the negative things with the support of his parents and his life partner. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காரு with lot of courage. So second வேர்டையும் inculcate woodla he has seeped into his system. Third, he is standing before you having excelled in whatever he has taken. So எங்களோட motto discipline, courage, excellence are a perfect example. எங்களோட ப்ராடக்ட் இங்கே நிற்கிறாருங்கிறதுல it's really a wonderful experience to share. புகழால் புவி ஆள முடியும் என்று தன் வல்லல் தன்மை ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையில் செல்ல வேண்டிய நிலையில் நம்முடைய விஜய் வித்யாலயா சூழல் பெருமைக்குரிய ஜனாதிபதி அதே மாதிரி இப்போ நம்ம முன்னாடி பேசுகிறேன் முத்துக்குமார் அவர்கள் குரூப் 2ல அதே மருத்துவர்கள் தான் எல்லா மருத்துவர்களுமே போய் இடத்த பிடிச்சிட்டாங்க. தருமபுரி இன்னைக்கு நீட்டின் வந்தாலும் அதையும் வந்து வெற்றி கொண்டு அது திறப்பட செஞ்சிருக்காங்க. எனக்கு முழுதலே இருக்கக்கூடிய எங்கள் துறையாளர்கள் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அவங்க கையில தான் இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச் அவங்களுடைய இதை வந்து இன்னைக்கு வந்து
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வெற்றி பாதையில் வராங்க. உண்மையிலேயே என்னுடைய துறையர் வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சொன்னாங்க டிசிப்ளின், கரேஜ், எக்ஸலன்ஸ். இது வந்து ஒரு எம்பளம் ஸ்கூல் விஜயநகர் ஸ்கூல்ல 30 இயர்ஸ் பேக் நாங்கள் ஆரம்பிக்கும் போது காந்தி நகர்ல ஒரு பிரிகேடியர் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிகேடியர் அவர் தான் வந்து அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. டிசிப்ளின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னு சொல்லி மேடம் சொன்ன மாதிரி அது சம்பவம் தான். எங்களுக்கு அகாடமிக்ஸ் இருந்ததை விட அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதை வச்சு துவக்கப்பட்ட பள்ளி இன்னைக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் விஜய் அப்படின்னு சொன்னாவே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கவர்மெண்ட் என்னக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் விஜய் வித்யாலயம் தான். காரணம் வந்து அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். இன்னைக்கு அவங்க ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் வந்தாங்க வீட்டுக்கு. வந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை வந்து மிக நல்ல முறையில் நல்லா நம்முடைய தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், அவங்க தருமபுரி மாவட்டம் என்னுடைய மாவட்டம், 2 பேரும் 2 மாவட்டத்தையும் சேர்த்து ஒரு எஜுகேஷன் நல்ல ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்கோம்னாக்க எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான். பெற்றோர்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்து இந்த வாய்ப்பு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணதான். விஜய் வித்யாலயா வந்து நல்லா செய்வாங்கன்னு சொல்லி எந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் எல்லாருமே வந்து விஜய் வித்யாலயா செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து வரவேற்று அதை வந்து உங்க பிள்ளைகள் தான் சேர்த்திருக்காங்க. சேர்த்ததுனால இன்னைக்கு எங்களோட இந்த நிலையை எட்டி பிடிக்க முடியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் நம்ம நீட் மற்றபடி JEE அது மட்டும் இல்லாம அதை தாண்டி ஸ்கூல் முடிச்சாங்க நம்ம வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். அது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக வரணும்னு சொல்லி நம்ம சென்னையில் போய் செக்ரட்டரியேட் 7 நகரம் போவோம் போய் எல்லாம் அங்கே இருக்கிற IAS ஆஃபீஸர் இந்த செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இருக்கோம் எல்லாருக்கும் போய் பேசும்போது மாவட்டத்துக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியாம அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து நம்ம மாவட்டத்துக்கு கிடைச்சி வச்சிருக்காங்க. எப்படிதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வந்து சென்னையிலையும் மற்ற இருக்கக்கூடிய திருச்சி கோயம்புத்தூர்ல போயிட்டு ரொம்ப செலவழிச்சுட்டு அதை வந்து படிப்பாங்க. அது படிச்சா சொல்லிட்டு ஸோ அதையே நம்ம மாவட்டத்தில் நம்ம கொண்டு வரக்கூடாது. நமக்கு வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து இந்த கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும். படிச்சவங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் மாறும். ஸோ அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் செஞ்சு ரொம்ப நாளாக வீட்டான கனவு அதுக்கு வந்து எனக்கு நல்ல இந்த இடம் கிடைச்சோன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் முதல் வருடத்திலே திரு சேகர் சார் அவருடைய கனவுனால 500 மாணவர்களை வந்து அட்மிஷன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுங்க சார். அவர் செயல்படுத்த சொல்லும்போது கிரீன் பார்க் வந்து நாமக்கல் இருக்கிற பள்ளிக்கூடம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நல்ல மாஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நீங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா விஜயில பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாவட்டத்தில் பள்ளிகளில் படிச்சவங்களே வந்து ஆரம்பத்தில் படிச்சுட்டு அவங்க வந்து நல்ல மார்க்ஸ் இருந்து அவங்க வந்து நல்ல டாக்டராகவும் நல்ல இன்ஜினியராகவும் வந்து சிறந்து அவங்களும் நல்ல பிடிச்சிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு இன்ஸ்டியூஷன் ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் இப்போ ஜனார்தன் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்கூல்ல விஜயிலிருந்து படிச்சுட்டு இந்த இடத்துல வந்து இருந்திருக்காரு அப்படின் போது உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய பேர் நீங்க கேட்டு அத்தனை பேர் வந்து நல்ல ஒரு நல்ல சிறந்த இடத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சிருக்கோம். யாருக்குமே இல்லாத ஒரு இது வீக்கெண்ட் கிளாஸ் இருக்கு. வீக் ஃபுல்லா இருக்கக்கூடிய கிளாஸ் வாரம் 7 நாட்களுமே நம்ம இயங்கக்கூடிய அளவில் சென்டர் அதை பிளான் பண்ணிருக்கோம். அதுல ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு. இந்த காலேஜ் முடிச்சவங்களுக்கு வந்து அட்டன் பண்ண ரெகுலர் கிளாஸஸ். ஈவினிங் பேட்ச் இருக்கு. உங்களுக்கு வந்து நம்ம காலேஜ் படிச்சாலும் சரி ஒர்க்கிங்ல எங்க வேலைக்கு இருந்தாலும் சரி முடிச்சுட்டு வந்து ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி அவங்கள வீக்கெண்ட் கிளாஸ் எல்லாருமே வந்து இந்த சனி ஞாயிறு வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வந்து இந்த கோச்சிங் சென்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வாரத்தில் 7 நாட்களுமே இங்கே இயங்கக்கூடிய அளவில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர், திருச்சி இங்கே அங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வசதிகள் வந்து தருமபுரி கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நம்ம இந்த சென்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்களாம் போய் சீட்லாம் படிக்கணும் குறைஞ்சது 50,000 1 லட்ச ரூபாய் கம்மி இல்லாமல் படிக்க முடியாது. அகாமடேஷன் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து இருந்தால் அவங்களுக்கு படிக்கிறாங்க. அதுக்கு உண்டான பர்மிஷன் வீட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வசதி வாய்ப்புகள், இந்த சேஃப்டி இதெல்லாம் வந்து எவ்வளவு சிரமமான ஒரு காரியம். அதை வந்து நம்ம இருக்கக்கூடாது. அது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணணும்னு சொல்லி தான் எந்த ஒரு கிராம பகுதியாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புன்ற ஒரு விஷயத்துல அவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாதுன்றத நான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப நாமினா பண்ணிருக்கேன். எங்க இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே என்னுடைய கம்பெனி டிஜிட்டல் வந்து வாங்கி கொடுத்தாரு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சு கொடுக்குது. இந்த இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ், ஒன்லி படிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு உண்டான ஃபேக்கல்ட்டிக்கு அவருக்கு உண்டான காசு ஃபீஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்கூல்ல போய் கொடுத்துட்டு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா படிக்கக்கூடியவர்களாம் வந்து மேடம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராம பகுதியில் வரக்கூடிய பெற்றோர்கள் வந்து
அவங்களுடைய சப்போர்ட் குறைவாக இருக்கவங்களுக்கு இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து. ஸோ அது போல இதுக்கு வந்து நம்ம டிபிசியில் படிக்கிறவங்களுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல எந்த வகையிலுமே நான் யோசனை பண்ணதே கிடையாது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம மாவட்டத்தில் என்னோட சொந்த மண்ணு இந்த இடத்துல நான் பிறந்த மண்ணுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து நான் திங்க் பண்றதே வந்து தொலைநோக்கு பார்வையோட திங்க் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு சினிமா தேட்டரோட பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் கிடைக்கக்கூடிய வசதி நம்ம ஊரில் கிடைக்கும்னு சொல்லி டிமேக்ஸ் தேட்டர் பண்ணிட்டு அதில் இருக்கிற வசதி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கவலை இருக்கக்கூடாது. நாம் வந்து இந்த மாவட்டம் தருமபுரி மாவட்டம் எந்த மாவட்டத்தையும் தமிழகத்துல யாரும் குறைந்த மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வகையில நம்ம திங்கிங் இருக்கும். என்னுடைய யோசனைகள் எல்லாமே வந்து நம்ம தருமபுரி மாவட்டம் மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னேற்றப்பட்டு வேண்டும் சொல்லும்போது எங்களுடைய ஒரு பகுதியில் இருக்கவங்க எல்லாமே வந்து அவங்க குடும்பம் வாழ்க்கையில மாறணும்னா அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலையை கிடைச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே கிடைச்சிடும்.